அவையினில் இறைவனை வரவேற்று வணங்கி இறை வணக்கத்திற்கு எழுந்து நிற்போம். இறை வணக்கம் பாடிய மாணவ மாணவிகளுக்கு மிக்க நன்றி. அடுத்து ஆண்டு விழாவுக்கு வந்தோரை வரவேற்க வருகிறார் நம் பள்ளி ஆசிரியை திருமதி அந்தோணியம்மாள் அவர்கள்.
அலைகடல் தாலாட்டும் முத்துமாநகரின் வைகரை துயிலெழுப்பி விடியலாய் வரும் கதிரவனைப் போல் தொடக்க கல்விக்கோர் பல்கலைக்கழகமாய் திகழும் எம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு அலைகடலிட திரண்டு வந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். அவ்வகையில் முதற்கண் இவ்விழாவானது நன்முறையில் நடைபெற தன் அருளினை பொழிந்து எம்மை வழிநடத்தும் இறைவனை வணங்கி வரவேற்கின்றோம். தொடக்க கல்விதனை இப்பள்ளிதனில் அடித்தளமாய் அமைத்து பட்டங்கள் பல பெற்று இன்று சமூகத்தில் மிகச்சிறந்த வழக்கறிஞராக திகழும் இவ்வேளையில் கூட எம் அழைப்பினை ஏற்று வருகை தந்து மறக்க முடியா மாணவ பருவம் மனக்கண் முன் நிழலாட படித்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் விதமாய் இவ்விழா தலைவராக பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி ஜே சோஃபியா பிரேம்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அருட்பணியாம் ஆன்மீக பணிதனை அனைவரும் பாராட்டும் வகையில் பன்முக திறமைகளோடு பங்கு பணி பள்ளிப்பணி என அனைத்து பணிதனையும் தாளாளர் தந்தையோடு இணைந்து சிறப்பாக பணிபுரிவதோடு இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இணை பங்கு பணியாளர் அருட்பணி ரபிசன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். எப்போது அழைத்தாலும் இன்முகம் மாறாது சிரித்த முகத்துடன் பள்ளியின் வளமான கல்வி பணிக்கு எமக்கு பக்க பலமாய் இருப்பதோடு எல்லா விழாக்களிலும் தவறாது கலந்து பல உதவிகள் செய்வதோடு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எம் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திருமதி ராணி சத்யராஜ் அவர்களை எம் பள்ளியின் முன்னாள் மாணவி என்ற பெருமையோடு வருக வருக என வரவேற்கின்றோம். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். என்றும் புதுமை எதிலும் புதுமை என எச்செயலையும் தொலைநோக்கு பார்வையுடன் புதிய பாதை வகுத்து செயல்படுத்தி பள்ளியை சிறப்பாக வழிநடத்தும் எம் பள்ளியின் தாளாளர் அருட்பணி கிஷோக் அவர்கள் தங்களின் உடல்நலக்குறைவால் வர இயலவில்லை. எனவே இத்தருணத்தில் அவர்களுக்கும் எம் வரவேற்பினை நல்கிக் கொள்கின்றோம். இப்பள்ளியின் மாற்றத்திலும் ஏற்றத்திலும் தன் இனிய பேச்சினாலும் கடின உழைப்பாலும் அனைவரின் அன்பை பெற்று இப்பள்ளிதனை பணிவாழ்வில் இறைவன் எமக்கு தந்த பரிசனை ஏற்று பள்ளிதனை திறம்பட வழிநடத்தி இன்று இவ்விழா மகிழ்வினில் கலந்து சிறப்புடன் செயலாற்றும் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி அருள் இருதயமேரி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் எம்மோடு மகிழ்வுடன் பயணிப்பதோடு மட்டுமின்றி இன்று எத்தனை பணிகள் இருந்தாலும் அத்தனை பணிகளுக்கு மத்தியிலும் எம் குழந்தையின் மகிழ்வே எம் மகிழ்வு என்ற நோக்கினில் இவ்விழாவினில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மேன்மைமிகு பெற்றோர்களே உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இறைபணிக்கு தம்மை அர்ப்பணித்து இப்பகுதி வாழ் மக்களின் அன்பை பெற்று அருட்சகோதரிகளையும் தோழமை உணர்வோடு கலந்து கொண்டிருக்கும் பிற பள்ளி ஆசிரியர்களையும் பணிபுரிந்த பள்ளியின் பாசத்தினையும் அன்பினையும் மறவாது விழா மகிழ்வில் கலந்து கொள்ள வருகை புரிந்துள்ள பணிநிறைவு பெற்ற ஆசிரியர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். எம் பள்ளிக்கு அவ்வப்போது வருகை தந்து எம்மை உற்சாகப்படுத்தி கல்வி பணிதனில் யாம் சிறந்து விளங்கிட எப்பொழுதும் உற்சாகமாக எமக்கு உற்சாகமூட்டும் மங்கை மேடம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். பாறைகளின் இடுக்கினில் வளர்வது தாவரங்கள் அல்ல தன்னம்பிக்கை. தேனியின் கூட்டில் இருப்பது தேனல்ல தேனீக்களின் உழைப்பு. அதுபோல தன் மாணவர்கள் சகலத்தையும் கற்று தேர்ந்திட சக்கரம் சுழன்றிட இருக்கும் அச்சாணியாயிருந்து கல்வி அறிவையும் கலை அறிவையும் ஒருங்கே கொடுத்து கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை தயாரித்து விழாதனை சிறப்பு செய்ய இருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். வாழ்வினில் இன்பம் சேர்க்கும் வண்ண மலர்களாய் வாசமிகு மலர் கூட்டம் என தன் பூந்தளிர் பாதங்கள் புவிதனில் நர்த்தனமாட சிறந்த நடன மணிகளாகவும் நாடகத்திற்கு உயிர் கொடுக்கும் நல் கலைஞர்களாகவும் கலைத்தாய் மனமு வந்து வாழ்த்த காண கண்கோடி வேண்டும் என்ற நோக்கினில் சிறப்பான கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று நம்மை மகிழ்விக்க இருக்கும் மாணவ செல்வங்களையும் கண்டுகளிக்க அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நிறைவாக மலரத் துடிக்கும் மொட்டுக்களாய் மனம் பரப்பும் மலர்களாய்
பாடித் திரியும் பறவைகளாய், பறக்க முயலும் பட்டாம்பூச்சிகளாய் இப்பள்ளி பாசறையில் பயிலும் எம் மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகளோடு ஆண்டு விழாதனை சிறப்பிப்போரையும் சிறப்பிக்க வருகை புரிந்தோரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக தங்களின் நல்லாசிதனை தருக தருக என கூறி வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி. வரவேற்புரை நல்கிய ஆசிரியைக்கு மிக்க நன்றி. இறைவனை வாழ்த்தி வணங்க பரதநாட்டியம் வழியாக இறைவனை புகழ்ந்து பாட எம் மாணவிகள் வருகின்றனர். மடிச்சு போட்டு துணியை ஏண்டா ரெண்டா எடுத்து ரெண்டா தானே வச்சிருந்தேன், திரும்பி ஒத்தியாத்திக்கிட்டீங்க. Nida ma
இறையை புகழ்ந்து வாழ்த்தி வரவேற்ற மாணவ கண்மணிகளுக்கு நன்றி. மறைக்கல்விக்கான பரிசுகளை வழங்க உதவி பங்கு தந்தை ரபிஸ்டன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஆசிரியர்கள் அவரவர்கள் மறைக்கல்வி நன்னெறிக்கான மாணவ மாணவிகளை தயாராக வைக்கவும். பரிசு வாங்குபவர்கள் மறைக்கல்வி 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு மரிய நேவிஸ்டன். 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு மரிய லூர்து ஆண்ட்ரியா. 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு அன்பு. 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு அஸ்வின். 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு மரிய கிறிஸ்டி சோபனா. 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு ஜோசப் டேனியல். 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு ஜோஸ் மெஜில்டா. 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு அத்விக். மாணவர்கள் பெற்றோர்கள் கைகளை தட்டி மாணவர்களை உற்சாகப்படுத்தவும். 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு ஆண்ட்ரியா. 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு நிகிதா. தேங்க்யூ சொல்லு. அப்படி போ அன்பா, அப்படி போ, அப்படி போ. அங்க திரும்ப, இல்லை அங்க திரும்ப. அவ்வளோதானா? மறைக்கல்வி பரிசு மொர்ராக்கா மற்றாக்கா வந்தாச்சே தீவா. மொர்ராக்கா மற்றாக்கா தாவியாடும் பூவா. மஃப்ராக்கா மெட்டாரிக்கா என் கூட ஆட நீவா. மஃப்ராக்கா மெட்டாரிக்கா லைஃபே டான்சிங் ஷோவா. நான் மைக்கேல் ஜாக்சன் நிலவு நிலவு நடை காட்டட்டா. நான் ஹித்திக் ரோஷி வளைவு நெளிவு அது செய்கட்டா. நான் பரிஷ்ணி கோவி நடக்கும் நடைய ஒரு பேலே தான். நான் பிரபு தேவி கடக்கு முடக்கு என தடுக்கு படக்கு என வச்சா அடி வச்சா இந்த ரோடும் கூட மேடா. சச்சா சச்சா என் ஹார்ட் பீட்டு மாட்டா. மொர்ராக்கா மற்றாக்கா வந்தாச்சே தீவா. மொர்ராக்கா மற்றாக்கா தாவியாடும் பூவா. மஃப்ராக்கா மெட்டாரிக்கா என் கூட ஆட நீவா. மஃப்ராக்கா மெட்டாரிக்கா லைஃபே டான்சிங் ஷோவா. காற்று மலராட நீரில் வெயிலாட ஆட்டம் எதிரில்ல கேளுமை தாரிகா. வீட்டில் நிழலாட வானில் முகிலாட எல்லாம் ஆட்டம்தான்
செல்வராஜ். 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு மகிழ்மாறன். 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு முகிலா. 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு அபர்ணா. 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு அக்ஷயகுமார். 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு ஹபிஷா பானு. 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு அஜிதா பானு. 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு முகுந்தன். அடுத்த டான்ஸ் நன்னெறி கல்விக்கான பரிசினை வழங்கி பாராட்டிய ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. To make your day today, so let's get ready to fly high and dance with our friends performing such a beautiful day song. Come on, let's enjoy. I like to lay in the grass and look up at the sky, watch the clouds above and search for a rainbow. I see a kite fly by and I say hi. Hello, guys. Come on and spread your wings so we can take flight. Then I fly, fly, fly like a kite. I feel strong, strong, strong as a tiger and as big, big, big as a giraffe. So high, high, high. And I jump, jump, jump like a kangaroo. Swim, swim, swim. I come up to you. I take, take your hand if that's okay. And I say, such a beautiful day. Such a beautiful day. Such a beautiful day. Such a beautiful day. Then I fly, fly, fly like a kite. I feel strong, strong, strong as a tiger and as big, big, big as a giraffe. So high, high, high. And I jump, jump, jump like a kangaroo. Swim, swim, swim. I come up to you. I take, take your hand if that's okay. And I say, such a beautiful day. Such a beautiful day. Such a beautiful day. Such a beautiful day. Then I fly, fly, fly like a kite. I feel strong, strong, strong as a tiger and as big, big, big as a giraffe. So high, high, high. And I jump, jump, jump like a kangaroo. Swim, swim, swim. I come up to you. I take, take your hand if that's okay. And I say, such a beautiful day. Such a beautiful day. Such a beautiful day. Such a beautiful day. Then I fly. I like to lay in the grass and look up at the sky, watch the clouds above and search for a rainbow. I see a kite fly by and I say hi. Hello, guys.
Come on and spread your wings so we can take flight. Then I fly, fly, fly like a kite. I feel strong, strong, strong as a tiger and as big, big, big as a giraffe. So high, 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 and I jump, jump, jump like a kangaroo. Swim, swim, swim. I come up to you. I take your hand if that's okay. And I say, such a beautiful day. Such a beautiful day. Such a beautiful day. Such a beautiful day. Then I fly, fly, fly like a kite. I feel strong, strong, strong as a tiger and as big, big, big as a giraffe. So high, 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 and I jump, jump, jump like a kangaroo. Swim, swim, swim. I come up to you. I take your hand if that's okay. And I say, such a beautiful day. Such a beautiful day. Such a beautiful day. Such a beautiful day. Then I fly, fly, fly like a kite. I feel strong, strong, strong as a tiger and as big, big, big as a giraffe. So high, 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 and I jump, jump, jump like a kangaroo. Swim, swim, swim. I come up to you. I take your hand if that's okay. And I say, such a beautiful day. Such a beautiful day. Such a beautiful day. Such a beautiful day. Then I fly. முதல் வகுப்பு ஆ பிரிவு அபிநயா. முதல் வகுப்பு ஆ பிரிவு சந்தோஷ். இரண்டாம் வகுப்பு ஆ பிரிவு மரிய அபிஷ். ஆ பிரிவு சைனி. மூன்றாம் வகுப்பு ஆ பிரிவு மது ரிதீஷ். ஆ பிரிவு ஜோ கிளாக்சன் சேவியர். நான்காம் வகுப்பு ஆ பிரிவு லியோ. நான்காம் வகுப்பு ஆ பிரிவு ஜோஃபர். ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவு கரீஷ். ஆ பிரிவு ஜெயிஸ் பகர். யூகேஜி ஜெர்னி பிரைசா. முதல் வகுப்பு ஆ பிரிவு கிளாரன்ஸ் கார்னியா. ஆ பிரிவு அகில் பெர்ரிக்ஷா.
இரண்டாம் வகுப்பு ஆ பிரிவு அப்துல்லா புருனோ பெபிஷா. ஆ பிரிவு ரினோ அபியா. மூன்றாம் வகுப்பு ஆ பிரிவு எப்திபா. ஆ பிரிவு ஜாஃபின் ரித்திக். நான்காம் வகுப்பு ஆ பிரிவு ரிஜோ ஜெர்சன். நான்காம் வகுப்பு ஆ பிரிவு யோவான் அந்தோனி அஸ்ரியா. ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவு திலீப். ஆ பிரிவு தஸ்தான். முதல் வகுப்பு ஆ பிரிவு அகில். குழந்தைகள் அமைதியாக இருக்கவும். ஒன்றாம் வகுப்பு அகில். ரெண்டாம் வகுப்பு ஹாட்வின் ஸ்கேட்டிங். நான்காம் வகுப்பு சாய் வர்ஷினி சிலம்பம். நான்காம் வகுப்பு ஜான் ஜெஃப்ரின் மரக்கெல்வி. அனைவரும் கரவொலி எழுப்பவும். ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவு வேதேஷ் ஸ்கேட்டிங். ஐந்தாம் வகுப்பு தஸ்தான் சிலம்பம்.
நேர்மை தவறாது தன் பணிதனை நேர்த்தியோடு செய்து வரும் கலைமகளின் தவ புதல்வியாம் கல்வி பணியின் கலங்கரை விளக்கமாய் திகழ்வதோடு இவ்விழாவிற்கு முன்னிலை வகுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தூத்துக்குடி நகர்ப்புற வட்டார கல்வி அலுவலர் திருமதி வி சரஸ்வதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். குழந்தை அனைவரும் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துங்கள். Hello everyone. Let us count 5, 6, 7, 8 and step into dance mode as my friends are going to show you a beautiful dance. Kindly enjoy by tapping your feet, clapping hands. It's time to begin. Now count it in. 5, 6, 7, 8. My blue scooting baby is driving me crazy. My obsession from a western. My dance floor date. My rodeo Romeo. A cowboy got from head to toe. Wanna make you mine? Better get in line. 5, 6, 7, 8. வருகின்றன. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள நம் பள்ளி வளாகமும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஆசிரியர்களுமே கற்றுக் கொடுப்போம் கற்றுக்கொள்வோம் என்ற வாழ்வியல் விழுமியங்களை வளர்த்தெடுக்கவும், கடவுளுக்கு பயந்தவர்களாகவும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்களாய் வாழவும், வாழ்க்கையில் திறமை, ஆற்றல், நேரம், இன்று சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றி வரும்
எம் பள்ளியின் முன்னாள் மாணவி, இன்று நம் பள்ளி ஆண்டு விழா தலைவராக பொறுப்பேற்று மகிழ்விக்கும் திருமதி சோஃபியா பிரேம்குமார் அவர்களே. கலைமகளின் மகளாய் கல்வி செல்வம் பெற்று களைப்பின்றி நாளும் பள்ளி மேற்பார்வை பணி, அலுவலக பணி இவற்றை காலம் தவறாது செவ்வனே செய்து செல்லும் இடமெல்லாம் சிறப்பு செய்து திகழும் எம் வட்டார கல்வி அலுவலர் திருமதி சரஸ்வதி அவர்களே. அளவு கடந்த அன்புடன் அயராத உழைப்புடனும் அனைத்தையும் செய்து முடித்து தான் ஏற்ற குருத்துவ பணிக்கு பெருமை சேர்த்து எம் பள்ளி மாணவர்களின் வளர்ச்சியில் உறுதுணையாய் இருக்கும் இணை பங்கு தந்தை அருட்பணி ரபிஸ்டன் அவர்களே. இறை அழைத்தலை இன்பமாய் ஏற்று இறைவன் தந்த அழைப்பில் மகிழும் விதமாக வியத்தகு செயல்கள் பல புரிந்து பங்கையும் பள்ளியையும் வழிநடத்தும் அருட்தந்தை கிஷோக் அவர்களே. பள்ளியில் பணியாற்றிய மகிழ்வுடன் இன்றும் அதே அன்புடனும் பாசத்துடனும் விழா மகிழ்வினில் பங்கு பெற வந்துள்ள பணி நிறைவு பெற்றுள்ள ஆசிரியர்களையும், மேலும் எம் பள்ளியானது மென்மேலும் வளர்ச்சி கண்டு வீறு நடை போட்டு இன்று சிறந்த பள்ளியாய் திகழ எம்மோடு பயணிக்கும் அத்தனை பேருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எமது அன்பை காணிக்கையாக்கி வருக வருக என வரவேற்று எம் பள்ளியின் 2024-2025 ஆண்டறிக்கையை வில்லுப்பாட்டு வடிவில் எடுத்துரைக்க வருகிறார்கள் எம் மாணவர்கள். வணக்கம் 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 வணக்கம். முதல்ல இறைவனுக்கு வணக்கம் உங்க, விழா தலைவருக்கு வணக்கம் உங்க, அருள் தந்தைக்கு வணக்கம் உங்க, நம்ம வியோ அம்மாவுக்கு வணக்கம் உங்க. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் உங்க, நம்ம பெற்றோருக்கு வணக்கம் உங்க, இங்குள்ள எல்லாருக்கும் வணக்கம் உங்க, இங்குள்ள எல்லாருக்கும் வணக்கம் உங்க. எல்லாருக்கும் ஜோரா வணக்கம் சொல்லியாச்சு. ஆமா, வணக்கம் சொல்லியாச்சு. அண்ணே, நம்ம எதை பத்தி பாட வந்திருக்கோம்? இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல ஆண்டு விழால ஒவ்வொரு வருடமும் நம்ம ஹெச்எம் சிஸ்டர் ஆண்டறிக்கை வாசிப்பாங்கல்ல. ஆமா, ஆண்டறிக்கை வாசிப்பாங்க. ரொம்ப நீளமா வாசிப்பாங்கல்ல. ஆமா, அதனால இந்த வருஷம் புதுசா பாட்டால ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கத்தான் நாம இங்க வில்லுப்பாட்டு பாட வந்திருக்கோம். ஆமா, வில்லுப்பாட்டு பாட வந்திருக்கோம். அண்ணே, நம்ம பள்ளியோட முழு பேர் என்னனே? அட மங்குனி, பேர் கூடவா தெரியாம இங்க வந்திருக்க? கொஞ்சம் சொல்லுங்களே. நம்ம பள்ளியோட பேரு ஆர்சி தொடக்கப்பள்ளி குருஸ்புரம். ஆமா, ஆர்சி தொடக்கப்பள்ளி குருஸ்புரம். பள்ளி பேர் சொல்ல ஆசைதான், பள்ளியில் படிக்க ஆசைதான், தினமும் வந்திட ஆசைதான், ஆசைதான் பள்ளி பேர் ஆசைதான், பள்ளி பேர் சொல்ல ஆசைதான், பள்ளியில் படிக்க ஆசைதான், தினமும் வந்திட ஆசைதான், ஆசைதான் பள்ளி பேர் ஆசைதான். அப்படியா அண்ணா, நம்ம ஸ்கூல் தொடங்கி எத்தனை வருஷம் இருக்கும்? நல்ல கேள்வியை கேட்ட. மார்ச் மாசம் 14 1929 மார்ச் மாசம் 14 1929 பள்ளி தானே தொடங்கியாச்சு சின்ன கண்ணே. 95 வருடம் முடிஞ்சு போச்சு செல்ல கண்ணே. மார்ச் மாசம் 14 1929 பள்ளி தானே தொடங்கியாச்சு சின்ன கண்ணே. 95 வருடம் முடிஞ்சு போச்சு செல்ல கண்ணே. 4வது தலைமுறையா? ஏய், நல்லா கேளு. 4வது தலைமுறையா மாணவர்கள் படிக்கிறாங்க. 96 வருடம் நடக்கு சின்ன கண்ணே. நம்ம பள்ளிக்கூடம் பேரு பெற்றது செல்ல கண்ணே. 96 வருடம் நடக்கு சின்ன கண்ணே. நம்ம பள்ளிக்கூடம் பேரு பெற்றது செல்ல கண்ணே. அப்படியாண்ணா, அப்படி நான் நூற்றாண்டு விழா கொண்டாட போறோம்னு சொல்லுங்க. ஆமா, நூற்றாண்டு விழா கொண்டாட போறோம். நம்ம பள்ளியோட குறிக்கோள் என்ன தெரியுமா? என்னங்க?
Dream, believe, achieve. Dream, believe, achieve. கலாமையா வந்தாரே கனவு காண சொன்னாரே. கலாமையா வந்தாரே கனவு காண சொன்னாரே. உயர்ந்த குறிக்கோள் கொண்டிடு, உயர்ந்த குறிக்கோள் கொண்டிடு. லட்சியத்தை அடைந்திடு, லட்சியத்தை அடைந்திடு. அண்ணா, நம்ம பள்ளியின் நிர்வாகம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம பள்ளி மேனேஜர் ஆர்.எஸ். ஸ்டீபன், கண்காணிப்பாளர் பிராங்க்லின் தந்தை. நம் பள்ளியின் மேனேஜர் ஆர்.எஸ். ஸ்டீபன், கண்காணிப்பாளர் பிராங்க்லின் தந்தை. தந்தை கிஷோர் தாளாளரே. நம் அருள் சிஸ்டர் தாடிங்கை ஹெய்டம். நம் பள்ளியின் மேனேஜர் ஆர்.எஸ். ஸ்டீபன், கண்காணிப்பாளர் பிராங்க்லின் தந்தை. திறன்மிக்க 9 டீச்சர்ஸ் தாம் பள்ளியில் நமக்காக பணியாற்றி வருகின்றனர். பாலகர் பள்ளிக்கு 20 கணினிக்கு 1 இங்கிலீஷ்க்கு 1 அண்ணே, நம் பள்ளியில் நடைபெறும் மற்றவற்றை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லுறேன் கேளு. நம்ம பள்ளியில பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆமா, சிறப்பாக நடைபெறுகிறது. பருவம் ஒரு முறைதான், வருடத்துக்கே முன்முறைதான். பருவம் ஒரு முறைதான், வருடத்துக்கே முன்முறைதான். பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் தானே நடக்குதப்பா. பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் தானே நடக்குதப்பா. தலைவி திருமதி ராணியும் தான். கழக பொறுப்பாளர் ஆசிரியர் பிலோமின் தான். கழக தலைவி திருமதி ராணியும் தான். கழக பொறுப்பாளர் ஆசிரியர் பிலோமின் தான். கழகமே கழகமே பெற்றோர் ஆசிரியர் கழகமே. பயக்குமே பயக்குமே நம்மை பல பயக்குமே. கழகமே கழகமே பெற்றோர் ஆசிரியர் கழகமே. பயக்குமே பயக்குமே நம்மை பல பயக்குமே. பெற்றோர் ஆசிரியர் உறவுதான் மேம்பட்டு மேம்பட்டு. மாணவர்கள் நலத்துடன் கல்விதான் சிறக்குமே சிறக்குமே சிறக்குமே. அப்படியா? அது மட்டுமா? கிறிஸ்தவ மாணவர்களுக்கு மறைக்கல்வியும் பிற மாணவர்களுக்கு நன்னேறி வகுப்புகளும் நடைபெறுகிறது. ஆமா, நடைபெறுகிறது. தவக்காலத்தில் வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையும் 4th 5th ஸ்டூடெண்ட்ஸுக்கு தியானமும் நடக்கும். மார்ச் மாதம் சூசையப்ப நவநாள் ஜபமும். வாரம் ஒரு நாள் பாலரவை கூட்டமும் நடக்கும். தவக்காலத்தில் வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையும் 4th 5th ஸ்டூடெண்ட்ஸுக்கு தியானமும் நடக்கும். மார்ச் மாதம் சூசையப்ப நவநாள் ஜபமும். வாரம் ஒரு நாள் பாலரவை கூட்டமும் நடக்கும். அப்பப்பா, இதனால மாணவர்களிடம் நிறைய புனிதர்கள் பற்றிய அறிவும் சிறு வயதிலேயே பிறருக்கு உதவும் மனப்பான்மையும் வளரும். பாலரவைக்கு அருட் சகோதரி தீபா பொறுப்பேற்று நடத்தி வருகிறார். சரி என்ன, பள்ளியில் ஆண்டு விழா மட்டும்தான் கொண்டாடுவோமா? இல்ல, நிறைய விழாக்கள் கொண்டாடுவோம். ஆமா, நிறைய விழாக்களை கொண்டாடுவோம். ஜூலை மாதம் கல்வி வளர்ச்சி நாளாம். ஆகஸ்டிலே சுதந்திர தின விழாவாம். ஜூலை மாதம் கல்வி வளர்ச்சி நாளாம். ஆகஸ்டிலே சுதந்திர தின விழாவாம். செப்டம்பரில் ஆசிரியர், நவம்பரில் குழந்தைகள் விழாவை சிறப்பாக கொண்டாடிடுவோம். டிசம்பரிலே கிறிஸ்துமஸ், ஜனவரியிலே பொங்கல் விழா, அத்தோடு விளையாட்டு விழாவை கொண்டாடிடுவோம். வாங்கம்மா, ஜாலியோ ஜாலி தான் கொண்டாடுவோம். ஹாப்பியோ ஹாப்பி தான். வாங்கம்மா, ஜாலியோ ஜாலி தான் கொண்டாடுவோம். ஹாப்பியோ ஹாப்பி தான். அது மட்டுமா? வருடா வருடம் நம்ம 3ஆம் முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் கண்காட்சி நடைபெறுகிறது. கண்காட்சி நடைபெறுகிறது. பள்ளிக்கூடமா, பாடம் படிக்கவா, பாடத்தோடுதான் பல்கலையும் வளர்க்கவா, பார்த்து பார்த்து அத்தனையும் செய்து கற்கவா, நல்ல அறிவியல் கண்காட்சியிலே காட்சிப்படுத்தவா. பள்ளிக்கூடமா,
பாடம் படிக்கவா பாடத்தோடு தான் பல்கலையும் வளர்க்கவா பார்த்து பார்த்து அத்தனையும் செய்து கற்கவா நல்ல அறிவியல் கண்காட்சியிலே காட்சிப்படுத்தவா என்று அனைத்து மாணவ மணிகளையும் அறிவியல் கண்காட்சி ஈடுபட செய்கிறோம். ஈடுபட செய்கிறோம். அப்படி ஓடே 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 ஓடி முதலாய் வா இப்படி தாண்டு 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 தாண்டி பரிசை வெல்லவா எல்லாரும் விளையாட்டில் பங்கெடுக்க வாய்ப்பு உண்டு வீரத்தோடு விளையாடி வெற்றி பெற்றால் பரிசு உண்டு எங்கள் ஸ்கூலில் போச்சுடே ஜூலை மாதம் நடந்தது எங்கள் ஸ்கூலில் போச்சுடே ஜூலை மாதம் நடந்தது ஏய் நிறுத்து நிறுத்து விட்டா பேக்ரவுண்ட் மியூசிக்கையே பாடிடுவீங்க போல. ஆமா எங்க பள்ளியில ஜூலை மாதம் 16ஆம் தேதி விளையாட்டு விழா நடந்தது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போட்டிகள் வைத்து பரிசுகள் வழங்கப்பட்டன. அது மட்டுமல்ல வருடந்தோறும் நம்ம பள்ளியில கல்வி சுற்றுலா செல்வோம்ல. ஆமா கல்வி சுற்றுலா செல்வோம். அண்ணா இந்த வருடம் எங்கண்ணா போனீங்க? சொல்லுறேன் கேளு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 பஸ் பிடிச்சுதான் கீழடி ஊருக்கு சுற்றுலா போனோம். அங்க அகழ்வாராய்ச்சி பொருட்களையும் பார்த்து வந்தோமே. சிஞ்சிக்கா கிச்சுக்கா 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 சிஞ்சிக்கா கிச்சுக்கா கிச்சுக்கா 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் பஸ்ல தான் திருநெல்வேலி சயின்ஸ் சென்டர் போய் வந்தோமே. கூடங்குளத்தில் பறவைகளையும் பார்த்து வந்தோமே. சிஞ்சிக்கா கிச்சுக்கா 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 சிஞ்சிக்கா கிச்சுக்கா கிச்சுக்கா பாடல் பள்ளி மாணவர்கள் பிக்னிக் தான் போனாங்க நம்ம தூத்துக்குடி எக்கோ பார்க்குக்கு. அங்க போய் நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணாங்க. சிஞ்சிக்கா கிச்சுக்கா 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 சிஞ்சிக்கா கிச்சுக்கா கிச்சுக்கா. அது மட்டுமா அரசின் நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் அனைத்து மாணவர்களும் பயன்பெற செய்கிறோம். சுவையான தரமான சத்துணவு வழங்கப்படுகிறது. சுகாதாரமற்ற தொழில் புரிவோரின் குழந்தைகள் ஊக்கத்தொகையையும் பெண் கல்விக்கான ஊக்கத்தொகையும் அரசிடமிருந்து பெற்று வழங்கி வருகிறோம். ஆமா வழங்கி வருகிறோம். சரி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. கடைசி எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுவோமா? சொல்லிடுவோமே. இங்கு வந்த எல்லாருக்கும் பாட்டை கேட்ட அனைவருக்கும் நெஞ்சார நாங்கள் நன்றி சொல்வோம். நாங்கள் படித்த பள்ளிக்கும் படிக்க வைத்த டீச்சருக்கும் மனமாற நன்றி சொல்லிடுவோம். எனக்கு வந்த எல்லாருக்கும் பாட்டை கேட்ட அனைவருக்கும் நெஞ்சார நாங்கள் நன்றி சொல்வோம். நாங்கள் படித்த பள்ளிக்கும் படிக்க வைத்த டீச்சருக்கும் மனமாற நன்றி சொல்லிடுவோம். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வோம். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வோம். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வோம். நன்றி 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 என்றும். உழவு இல்லையே இம்மண்ணில் எந்த உயிரும் இல்லை. ஆம் உழவு தொழிலின் சிறப்பையும் மேன்மையும் உணர்த்தும் கருத்துகளுடன் கூடிய பாடலுடன் தம் அசத்தலான நடனத்தையும் இணைத்து நம் கண்களுக்கு விருந்தளிக்க வருகின்றனர் எம் 2ஆம் வகுப்பு நண்பர்கள். உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. பொள்ளாச்சி சந்தையிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொள்ளாச்சி
சந்தையிலே மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வதக்கி நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியே ஏத்த முடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியே ஏத்த முடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு பொள்ளாச்சி சந்தையிலே பொள்ளாச்சி சந்தையிலே கருதனெல்லாம் விளைய வச்சு மருதகில்லாம் ஆட வச்சு கருதனெல்லாம் விளைய வச்சு மருதகில்லாம் ஆட வச்சு அறுத்து போடு களத்து நட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு ஏன்றா பல்ல காட்டுற அட தண்ணிய சேர்ந்து கருதனெல்லாம் விளைய வச்சு மருதகில்லாம் ஆட வச்சு அறுத்து போடு களத்து நட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு புதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில பொள்ளாச்சி சந்தையிலே பொள்ளாச்சி சந்தையிலே புதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்று செல்ல கண்ணு விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்று செல்ல கண்ணு சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா தம்பி சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு Our lovable friends are going to act like lovely flowers and teach us a powerful moral. Shall we ready to observe the moral? தயவு செய்து அனைவரும் அமைதி காக்கவும். Wow, garden. But all the colorful flowers are quarreling with the cactus for some reasons. Let's see what will happen. Hi, dear friends. See the cactus. It looks ugly. Dear friend, don't say like this. See me. Oh, beautiful and you don't smell sweetly. Smell me. I have a great smell. Please don't avoid me. I am your friend. Are you our friend? No, 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 no. Ha ha ha. We are all colorful
You also have thorns in your body. Hey cactus, don't come near us. We don't like you. You spoil the beautiful of this garden. Please go away from here. Oh God, what can I do? Hey, fatty cactus, your leaves are so fat. Nobody likes you. Look at me. My petals are red in color. So soft also. I don't like you. Please accept me. Please accept me. Please accept me. Don't talk with us. We hate you. Oh God, why did you create me? Nobody loves me. It was a sunny day. The sun was very hot on that day. All the colorful flowers couldn't get water from anywhere. I am thirsty. I am thirsty. I am also thirsty. I am also thirsty. I want water. I want water. We are also thirsty. We are also thirsty. Are you not thirsty? No, I am not thirsty. You are not thirsty. How? You are not thirsty. What is the reason? My fatty leaves always have water. So, I am not thirsty. I am okay now. Oh. Sorry, cactus. Please forgive us. Sorry, cactus. Please forgive us for hurting you. Now we came to know the unique feature in you. You have water in your body, even in sunny days. Sorry, cactus. From now on, we are all friends. Thank you, dear friends. I am so happy. I heard all your conversations. I heard all your conversations. When God created the world, He made everything with a special feature. We should not evaluate others with their ups and downs. Accept them as they are. That will help us to make the world beautiful and
make our life happy. So, accept art, make happy art. Hats off to your powerful act and teach us a valuable moral. Thank you, dear. நூற்றாண்டை நோக்கி கடந்து கொண்டிருக்கும் பள்ளியின் ஆண்டு விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பள்ளியின் தாளாளர், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்த ஒரு சில மணித்துளிகளே அருமையான இந்த மாணவர்களின் படைப்புகளை காண முடிந்தது. அழகான இந்த 3 நிகழ்ச்சிகளையும் நல்ல கருத்துக்களை அனைத்து இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் தெரிவித்துள்ளார்கள். இந்த மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் என்பது நாம் கண்டுகளிக்க மட்டுமல்லாமல் அந்த மாணவர்களுடைய திறமைகளும் என்ன செய்து வெளிப்படுகிறது. பல்வேறு திறமைகள், கலைகள் பலவும் கற்றாலும் இந்த ஆண்டு விழாவில்தான் பெற்றோர்களுடைய இன்பம், மகிழ்ச்சி எல்லாமே அதிகமாக இருக்கிறது. ஏனெனில் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தை எந்த அளவில் முன்னால் நின்று இப்படிலாம் செய்ய முடியுதுன்னு சொல்லி அவங்க பெருமைப்படவும் சந்தோஷப்படவும் ஒரு நிகழ்வு தான் இந்த ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவில் நான் இன்னும் அதிகமாக பேச விரும்பலை. ஒரு அருமையான ஆண்டறிக்கையை செய்து காட்டினாங்க. அதாவது இதுவரைக்கும் மேடையில் நின்று தலைமை ஆசிரியர் ஆண்டறிக்கையை வாசிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. அதை சிலர் கேட்டிருப்பாங்க, சிலர் கேட்காமல் மனதில் பதிவும் பண்ணாமல் இருக்கலாம். சிலர் இந்த பள்ளியில் ஆர்வமிக்கவர்களாக இருந்தால் இப்பள்ளியில் என்ன நடந்தது என்பதை கேட்பார்கள், உன்னிப்பாக கவனிப்பார்கள். ஆனால் இந்த அருமையான ஆண்டறிக்கை நிகழ்ச்சியை மாணவ செல்வங்கள் ஒரு அழகான ஒரு வில்லுப்பாட்டு இசை கச்சேரியுடன் அருமையாக நிகழ்த்து காட்டினார்கள். அது நிகழ்த்து காட்டினதுலேயும் ஒரு அருமையான ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன செய்தின்னு நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. அவங்க சொன்னது ட்ரீம்ஸ், பிலீவ், ஆக்டிவ். ஒரு அருமையான கருத்து. இந்த ட்ரீம்ஸுங்கிறது யாருக்கிட்ட நடக்குது? மாணவ செல்வங்கள், உங்களுடைய குழந்தைகள்கிட்ட நடக்குது. கனவுகள் கண்டுக்கிட்டே இருக்காங்க. அப்துல் கலாம் சொன்னது போல அருமையான கனவு காணுங்கள், நல்ல கனவு காணுங்கள், இந்த உலகத்திலேயே நீ மிக சிறந்தவனாக வர வேண்டும் என கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் கூறினார். அதே போல் அருமையான ஒரு கருத்தை சொன்னாங்க, ட்ரீம்ஸ், கனவு காண வேண்டும் என்று. அந்த கனவு கண்ட அந்த குழந்தைகளை நீங்கள் நம்பிக்கை ஊட்ட செய்வது நீங்கள் தான், பெற்றோர்களாகிய நீங்கள். அனைவரையும் என்ன செய்யணும்? குழந்தைகளுடைய பெற்றோர்கள் உன்னிப்பாக நீங்கள் கவனியுங்கள். அவன் ஒவ்வொரு கனவும், மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கனவுடன் இருப்பாங்க. நீ என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஆசிரியர்கள் கேட்கும்போது நான் மாவட்ட ஆட்சியராக போகிறேன், ஒரு ஆசிரியராக போகிறேன், ஒரு வக்கீலாக ஆகப் போகிறேன், ஒரு கண்காணிப்பாளர், காவல்துறை கண்காணிப்பாளராக ஆகப் போகிறேன், நான் போலீஸாக போகிறேன். ஆசிரியர் கேட்கும்போது நான் என்னவா ஆக போகிறேன்னு ஆசிரியர்களிடம் சொல்கிறார்கள். பெற்றோர்களாகிய நீங்கள் கேட்கணும், மாணவர்கள்ட்ட நீங்கள் கேட்கணும். அந்த மாணவர்கள் என்னவாக போகிறார்களோ அதை நிறைவேற்றுவது தான் உங்களுடைய பெற்றோருடைய கடமை. அவன் நினைப்பது ஒன்று, நாம் நினைப்பது ஒன்று. அந்த நாம் நினைக்கிற நினைப்பை என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும், மாணவர்களுடைய விருப்பத்துக்கே கொண்டு. உதாரணமாக என்னுடைய குழந்தையவே நான் சொல்கிறேன். என்னுடைய பையன் டாக்டராக படிச்சிட்டான், இப்போ ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனாலும் எனக்கு திருப்தி தான், ஒரு சேவை மனப்பான்மையோட ஒரு இராணுவ பணியில் டாக்டராக இருக்கான். இருந்தாலுமே அவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் ஆகணும் அப்படின்னு. என்னுடைய கனவெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? என்னை கஷ்டப்படுத்தி என்னுடைய படிப்பை வேறு லைனில் மாற்றி விட்டீங்களே அப்படிங்க. ஏன் அப்படின்னா 5.5 வருஷம் படிக்கணும், ஒரு மருத்துவக் கல்லூரி படிக்கணும்னா, ஒரு மருத்துவர் ஆகணும்னா. அப்புறம்தான் மருத்துவராக முடியும். ஆனால் நான் 3 வருஷம் படிச்சுட்டு நான் என்ன செய்வேன்? ஒரு மாவட்ட ஆட்சியர் ஆகுவேன். 3 வருஷம் படித்தா மட்டும் மாவட்ட ஆட்சியர் ஆக முடியாது. அதுக்கப்புறம் தான் அந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு எழுதக்கூடிய தேர்வு இருக்குதே, அந்த தேர்வு 3 முறை எழுதணும் ஒரு வருஷத்தில். அதில் பாஸ் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும்? பாஸ் பண்ண முடியும். அந்த தேர்வுக்கு அடிப்படையாக நம் பள்ளியில், அதாவது இங்கே தொடக்க கல்வியில் இல்லை, ஆனால் நடுநிலை பள்ளியில் என்னது
தேசிய திறனாய்வு தேர்வுன்னு நடத்துகிறாங்க. அந்த தேசிய திறனாய்வு தேர்வில் அடிக்கல் நாட்டி அவனுடைய வெற்றி பெற்றானா நிச்சயம் அவனுடைய கனவு என்ன செய்யும், நனவாகும். அந்த கனவுகளை நீங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கு அழகாக சொன்னான், ட்ரீம்ஸ் பிலீவ் அப்படின்னு. அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யுங்க, நல்ல நம்பிக்கை ஊட்டி அவனுடைய நம்பிக்கையை வளருங்கள், அவனுக்கு உதவி செய்யுங்கள். அவனுடைய நம்பிக்கைக்கு மாறாக நீங்கள் எதுவுமே என்ன செய்யாதங்க. அவங்களுடைய கனவுக்கு மாறாக நீங்கள் எதுவுமே செய்யாதங்க. அந்த குழந்தைகளை நல்லா அடுத்தது ஆக்டிவ் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த குழந்தையை தான் ஆக்டிவ் பண்ணணும். அதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள், நீங்களும் தான். ரெண்டாவது பள்ளிக்கூடத்தில் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். அவனுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்து நல்ல உயர்வுக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களோடு சேர்ந்து மாணவர்களுடைய கனவுகளை நீங்கள் தான் என்ன செய்து வைக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். இந்த ஒரே ஒரு அறிக்கையை வைத்தே நான் என்ன செய்கிறேன், என்னுடைய சிற்றுரையை நான் முடிக்க இருக்கிறேன். ஏன்னா உங்களுடைய குழந்தைகளில் உங்கள் கையில் மட்டுமல்ல ஆசிரியர் கையிலும் இருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்களோடு இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஒரு வேண்டுகோள் பெற்றோர்களுக்கு, இந்த மாணவர்கள் கல்வி உதவித்தொகை என்னென்ன உதவித்தொகையெல்லாம் வழங்கப்படுகிறது என்று ஆண்டறிக்கையில் கூறினார்கள். அந்த கல்வி உதவித்தொகைக்கு பெற்றோர்கள் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஒன்றியத்தில் இன்னும் 88 மாணவர்களுக்கு ஒரு கல்வி உதவித்தொகையை வாங்கி கொடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம். எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இல்லை, பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஏன் அப்படின்னா ரேஷன் கார்டு இல்லை, அடுத்தது ஆதார் கார்டு இல்லை, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. இந்த உதவிகளெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் இன்னைக்கு நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா அவங்க 12ஆம் வகுப்புள்ள காலேஜ் போகிற வரைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை தீட்டி இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை நல்ல நலத்திட்டங்கள்லாம் வழங்கி கொண்டிருக்கிறது. அதை பயன்பெற செய்ய வேண்டும். இப்போ கிராமப்புறத்துலேயும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவுலாம் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நகர்ப்புறத்துக்கும் வரலாம். அதனால் நீங்களும் உங்களுடைய திட்டங்களை, அந்த அரசு திட்டங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து நீங்கள் என்ன செய்யுங்க, கட்டாயம் அந்த ஆசிரியர்களோடு ஒத்துழைப்பு கொடுங்க. நம்ம சின்ன தொகை தான் நினைக்கிறோம், 500 ரூபா தான் இல்லை 1000 ரூபா தான் உதவித்தொகை, இதுக்காக வேண்டி நம்ம வேலையை போட்டுட்டு வரவா அப்படின்னு நீங்கள் நினைக்காதங்க. தயவுசெய்து அந்த உதவித்தொகை பெறுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் அவங்க பிற்காலத்திலும் பல்வேறு உதவித்தொகை கிடைக்க வழி இருக்கிறது. அதை பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு, அதை நீங்கள் இப்போவுமே ஏற்படுத்தி கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த மாணவ செல்வங்கள் அருமையான இந்த பாட்டுகளிலேயும் அதே மாதிரி கடைசியாக இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தி காட்டினார்கள், ஹெல்ப் அஸ் டு தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, ஒரு புத்தகத்திலே அவங்க படிக்கக்கூடிய புத்தகத்திலேயே அந்த பூக்களை வைத்து என்ன செய்தாங்க, அருமையான ஒரு நாடகம், ஆங்கில நாடகம் நடத்தினார்கள். ஒரு சின்ன பாடல் தான் எவ்வளவு பெரிய கருத்துக்களை நம்மள்கிட்ட உணர்த்திட்டு போயிருக்காங்க. ஹெல்ப் அஸ் டு தம். மாணவ பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. நான் பின்னால் இருந்து இப்போ தான் முன்னால் உட்காந்துருந்தேன். எனக்கு பின்னாடி ஒரு குழந்தை சொல்லுது, இந்த இதில் யாருடா நீ அடித்தது காட்டுடா அப்படிங்க. தயவு செய்து இந்த உணர்ச்சிகளை பெற்றோர்களும் நீங்களும் என்ன செய்ய வேண்டாம். அப்படி பேசுகின்ற குழந்தைகளுக்கு அதை செய்வதற்கு உதவியாக இருக்காதங்க. உன்னை அடித்தானாடா பரவாயில்ல, நீங்கள் டீச்சர்கிட்ட போய் சொல்லுங்கள், அவங்க டீச்சர் பார்த்துக்குருவாங்க. ஏன்னா இதனுடைய வன்மமானது பெரியதாக போய் பெரிய துன்பத்தில் கொண்டு போய் விடுது. அந்த குழந்தையை சிறு வயதிலேயே மாற்றம் செய்யணும். இப்போ பாருங்கள், நான் காலையில் மத்தியானம் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு பள்ளி பார்வையை முடிச்சுட்டு வரும்போது ஒரு 2 குழந்தை 14 வயசு தான் இருக்கும். அவன் குழந்தை தான். 14 வயசு என்பது அவன் வாலிபன் அல்ல. ஆனால் அந்த குழந்தை பருவத்தில் உள்ள 2 குழந்தைகளும் கம்பீரமாக நின்று புகைப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு உண்மையிலேயே அந்த இடத்துல என்னுடைய வண்டியை நிறுத்தி ஏன்டா இப்படி செய்கிறேன்னு கேட்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் என்னால் முடியலை. ஏன்னா இப்போது நிறைய சூழ்நிலையை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த பள்ளி பருவத்தில் மாணவர்கள் நிறைய தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு நம்ம பெற்றோர்கள் நீங்கள் தயவுசெய்து உடந்தையாக இருக்காதீர்கள். 14 வயசில் ஒரு பையன் பீடி சிகரெட் குடித்தானா அவனுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட 21 வயசுலேயே முடிஞ்சு போயிடும். அருமையான பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை நீங்கள் நல்லா கவனிங்க. நல்ல ஊட்டமான சத்தான உணவு கொடுங்க, நல்லா சாப்பிட சொல்லுங்கள்.
தேவையில்லாமல் இந்த புரோட்டா இந்த மாதிரிலாம் சாப்பிட சொல்லாதங்க. அதனால் நிறைய நோய்கள் வருது. அதை நீங்கள் நல்ல ஆசிரியர்கள் நல்ல உணவு திருவிழாலாம் நடத்துனாங்கன்னு சொன்னாங்க. அருமையான உணவு எப்படிப்பட்ட உணவுகள்லாம் சாப்பிடணும்னு கண்டிப்பாக அந்த உணவு திருவிழாவில் தெரிவிச்சிருப்பாங்க. நல்ல உணவுகளை கொடுங்க, நல்லா சாப்பிட சொல்லுங்கள். அதே மாதிரி குழந்தைகளை உன்னிப்பாக நீங்கள் கவனியுங்கள். தினந்தோறும் ஸ்கூலுக்கு பள்ளிக்கு போயிறானான்னு கொஞ்சம் பார்த்து அந்த குழந்தைகளை நல்ல வழியில் நல்வழிப்படுத்துங்கள். அவன் தவறுதலாக வந்து சொன்னாலும் நீங்கள் சரின்னு ஏற்றுக்கொண்டு இல்லாமல் தீர விசாரித்து நல்ல மாணவர்களை உருவாக்குவதற்கும் பெற்றோர்களாகிய நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அதே மாதிரி அரசாங்கம் செய்யக்கூடிய அத்தனை திட்டங்களுக்கும் நீங்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களோடு இணைந்து செயல்படுமாறு உங்கள் குழந்தைகள் நன்கு வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதே மாதிரி இந்த பள்ளி மென்மேலும் உயர வேண்டும். அதே மாதிரி இந்த பள்ளி நூற்றாண்டை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நூற்றாண்டு விழாவும் சிறப்பாக நடக்க வேண்டும். அதற்கு நிறைய இன்னும் பள்ளி மாணவர்களை சேர்த்து இந்த சிறப்பு விருந்தினர் யார் என்று கேட்டேன். அவங்க அந்த அம்மா சொன்னாங்க, நான் இங்கே படித்தவங்க. எங்கே இருக்காங்க? உயர்நீதிமன்றத்தில் ஒரு வக்கீலாக ஒரு வழக்குரைஞராக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் என்ன செய்ய வேண்டும், வருங்காலத்தில் வர வேண்டும் என்று வாழ்த்தி பள்ளியையும் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி வணக்கம். ஆ பிரிவு முதல் பரிசு பெர்டினா, இரண்டாம் பரிசு ஜெரிஸ். இரண்டாம் வகுப்பு ஆ பிரிவு முதல் பரிசு ரோனிக் சூர்யா, இரண்டாம் பரிசு லாரண்டினா. ஆ பிரிவு முதல் பரிசு நிதின் இமானுவேல், இரண்டாம் பரிசு ஸ்னோ யான்சிகா. மூன்றாம் வகுப்பு ஆ பிரிவு முதல் பரிசு நிவேதிகா ஸ்ரீ, இரண்டாம் பரிசு தன்விகா பொன்னிலா. ஆ பிரிவு முதல் பரிசு ஹரிஸ், இரண்டாம் பரிசு லியோன்சன். நான்காம் வகுப்பு ஆ பிரிவு முதல் பரிசு ரியா, இரண்டாம் பரிசு இன்ஃபன்ட் ராய். ஆ பிரிவு முதல் பரிசு டேனியேல், இரண்டாம் பரிசு டேனி. ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவு முதல் பரிசு லாசர் ஆண்ட்ரூ, இரண்டாம் பரிசு வினிஸ்டன். ஆ பிரிவு முதல் பரிசு லியோன்சியா, இரண்டாம் பரிசு அஜய். பரிசுகள் பெறும் குழந்தைகளை கைத்தட்டி அனைவரும் உற்சாகப்படுத்துவோம்.
Come now, follow my lead. Come now, follow my lead. இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இப்ப பாருங்க.
காற்றுனா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். பங்கு புட் த சாங். ओम जिमाम बिंग बिंग बो तन सस्ते न से तार चिपक गई छाती से ओम जिमाम बिंग बिंग बो तन सस्ते न से तन तार है ढीली कौन कसे 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 वेद की बत्तियां बुझा के बस ट्रिप लैंड जब से मिला तेरा साया भाया मुझे हर बार तू भाया लाया सपने हजार तू लाया ऐसे ऐसे हाँ ऐसे 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 ஆஃப் பண்ணிக்கலாமா? தோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. పల్లెట్టుకొచ్చిందే పిల్లదో పిల్లదే வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஸ்கூலில் படித்தேன். எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெருமையும் இருக்காது. என்னென்னா இந்த பில்டிங் கட்டினதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் படித்த மொதல் பேட்ச் நாங்கள் தான். அது படித்து முடிச்சதுக்கப்புறம் 18 வருஷம் கழித்து இப்போ தான் இந்த ஸ்கூலுக்கு வர்றேன். இதை பார்க்குறதுக்கே ரொம்ப நொஸ்டாலஜிக் மொமெண்ட்டாக இருக்குது. சிஸ்டர் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணப்போ முதல்ல ஒரு சின்ன நெருடல் இருந்தது. ஏன்னா எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து என்ன வழிநடத்தின டீச்சர்ஸ்லாம் இன்னமும் இந்த ஸ்கூல்லே தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் தாண்டி அவங்களுக்கு மேலே இந்த ஸ்கூலில் இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பெருசாக சொல்லிட போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன நெருடல் ஒன்று இருந்தது. அப்போ நான் முடிவு பண்ண விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த ஸ்கூல் என்ன கொடுத்தது, என்ன இந்த ஸ்கூல் என்னவா மாற்றினது அப்படின்றத நான் உங்கள் முன்னாடி இங்கே ஷேர் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல அது உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ ஒரு சின்ன ஸ்பார்க்கை கொடுத்ததுன்னா அதுவே எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சில இன்சிடென்ட்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஸ்கூலில் முதல்ல சேர்ந்தப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் அடிக்கடி கேட்குற ஒரு விஷயம், என்னை ஏமா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கல, என்னை ஏமா மெட்ரிகுலேஷனில் படிக்க வைக்கல அப்படின்னு நான் அடிக்கடி கேட்பேன். ஒருவேளை இங்கே இருக்கிற பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ஒரு தோன்றல் வந்து இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கான விடை வந்து எனக்கு பல வருஷங்களுக்கு அப்புறம் கிடைச்சது. ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சா, படிக்கணும்னு நினச்சா, பிடிச்சதை படிக்கணும்னு நினச்சா, மொழியும் எந்த மீடியம் வழியாக நம்ம அதை படிக்கிறோன்றதும் எப்பவும் ஒரு தடையாக இருக்கவே இருக்காது. அது உங்களை ஒரு உச்சத்தில் ஒரு நாள் உட்கார வைக்கும். அப்போ உணர்வீங்க நம்ம படிக்கிறதுக்கு மொழியும் மீடியமும் தடையாக இருக்கவே இருக்காது அப்படின்றத. நிறைய இன்சிடென்ட்ஸ், நல்ல நல்ல மெமரிஸ் இந்த ஸ்கூலில் எனக்கு இருக்குது. நான் ஒரு பேச்சாளராக வரணும்னு நான் ஆசைப்படலை, ஆனால் இந்த பள்ளி என்னை அதுக்கு உருவாக்குச்சு.
அதுக்கான விதையை விதைச்சது வந்து இந்த பள்ளி தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு 7 வயசு இருக்கும்போது என்னோட 2ஆம் வகுப்பு டீச்சர் ஞானப்பிரகாசி அம்மா அவர்கள், பாப்பா டீச்சர்னு சொல்லுவோம் அப்போ, இப்போ அவங்க இல்லை, ஒரு A4 ஷீட்டில் வந்து ஒரு 2 பேப்பர் நிறைய ஃபுல்லாக இங்கிலீஷில் எழுதி கொடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் படிக்கிறது தமிழ் மீடியம், என்னால் எப்படி முடியும் அப்படின்னு கேட்கும்போது, மீடியம் வந்து அறிவு இல்லை, அது வேற இது வேற, நீ படி உன்னால் முடியும் அப்படின்னு. அது அப்போ வந்து இந்த ஸ்டேஜில் தான் என்னோட முதல் ஸ்பீச் வந்து நடந்தது. நான் வாழ்க்கையில் முதல்ல பேசின ஸ்பீச் வந்து இந்த ஸ்கூலில் இந்த மேடையில் தான் எனக்கு நடந்தது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நல்லா பேசுகிற, நல்லா வழக்கறிஞராக வர முடியும் அப்படின்னு. ஆனால் 18 வருஷம் கழித்து அதே மேடையில் வழக்கறிஞராகவே நின்று நான் பேசுவேன் அப்படின்றத வந்து கனவுக்கும் அப்பாற்பட்டது எனக்கு. அது நடந்ததுன்னா அதுக்கு அன்னைக்கு அவங்க விதை போட்டு வச்ச அந்த ஆசிரியருக்கு நான் இன்றைக்கும் ரொம்ப நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போலாம் படிக்கிறதுக்கு நிறைய நாலேஜை மட்டும்தான் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய மீடியம்ஸ் வந்துருச்சு. நிறைய மீடியம்ஸ் மீன்ஸ் நிறைய இந்த அட்வான்ஸ்டு வேர்ல்டில் ஒரு மொபைல்லேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ஆனால் அந்த நாலேஜையும் தாண்டி சில விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னா அது ஸ்கூலில் இந்த மாதிரி ப்ரைமரி ஸ்கூல்ஸில் பேஸ்மெண்ட் எங்கே அடிப்படை இது வந்து எங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களால போட முடியுமோ அது நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டுட்டிங்கன்னா பில்டிங் எவ்வளோ பெரிய பில்டிங்னாலும் நீங்கள் வந்து அதை கட்டிகிட்டே போகலாம். எனக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கூட இல்லை, ஹேண்ட் ரைட்டிங் தான். இங்கே சோஃபியா டீச்சர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, எனக்கு ரொம்ப ஃபேவரட் டீச்சர். அவங்க வீட்டில் இருந்து ஆள் கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு பேஜில் நல்லா ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது, போக போக அடுத்தடுத்த பேஜ்லலாம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை, கூப்பிட்டு திருத்துங்க அப்படின்னு. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் மைன்யூட்டாக ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க எனக்கு அந்த டைமில். அதே மாதிரி எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் திருத்தும் போது வந்து என்னை பக்கத்துலேயே நிப்பாட்டி வச்சுப்பாங்க. 1 மார்க் குறைஞ்சது அப்படின்னா பக்கத்துலேருந்து ஒரு கிள்ளு விழும், ஒரு 2 மார்க் விழுந்ததுன்னா ஒரு அடி விழும். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப அன்லக்கிங்க, அவங்களெல்லாம் திட்டவே கூடாது, அடிக்கவே கூடாதுன்னெலாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு நிறைய அடி விழும், நிறைய கிள்ளு விழும். அவங்களோட டிக்ஷனரியில் பாஸ் மார்க்குன்றதே 100 தான். 99 வாங்கினா கூட நான் வந்து ஃபெயிலான ஸ்டூடெண்ட் தான் அவங்களுக்கு. ஸோ அதனால் 100க்கு 1 மார்க்கு குறைஞ்சாலும் நான் என்னை வந்து ஃபெயில்னு தான் சொல்லுவாங்க. 100 தான் உன்னோட எய்ம், 100க்கு 1 மார்க் குறைஞ்சா கூட என்னோட டிக்ஷனரியில் அது பாஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை மைன்யூட்டாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவனித்து சொல்லி கொடுக்கறது இருக்குல்ல, அதுதான் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கேரக்டர் வைஸ் ஒரு நல்ல ஹியூமனாக மாற்றும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு அந்த மேஜிக் நடந்தது. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, ஆல்ரெடி மழை வர்ற மாதிரி இருக்குது. நான் இங்கே நிறைய டீச்சர்ஸை மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்கான டைம் இல்லை. ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது உடனே மைண்டில் லூசி டீச்சரோட ஞாபகம் வரும், அடி பயங்கரமாக விழும், பிச்சிருவாங்க, அங்கே போகக்கூடாது அப்படின்னு. ஏதாவது ஒன்று பண்ணால் சோஃபியா டீச்சர் முதல்ல வீட்டுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஹேண்ட் ரைட்டிங்கை கரெக்டாக வரணும். இன்றைக்கும் என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கான மொத்த கிரெடிட்ஸும் சோஃபியா டீச்சருக்கு தான் சேரும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடியும் எனக்கு இன்னைக்கு எதெல்லாம் என்னோட பாசிட்டிவோ எல்லாத்துக்கும் பின்னாடியும் இங்கே இருந்த டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க. எப்பவும் இந்த ஸ்கூலை என்னால் மறக்கவே முடியாது. எனக்கு ஒரு விஷயம் இருக்குது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லணுன்னு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஏதாவது சின்ன பசங்களை கூப்பிட்டு என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டால் பரவலாக எல்லாரும் சொல்கிற வார்த்தை வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதையும் தாண்டி நிறைய துறைகள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. நிறைய தெரிஞ்சுக்கோங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நல்லா படித்த அரசியல்வாதியாக வரணும்னு ஆசைப்படுங்க, விண்வெளிக்கு போகணும்னு ஆசைப்படுங்க, புது புது கோள்களெல்லாம் கால் பதிக்கணும்னு ஆசைப்படுங்க. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய துறைகள் இன்னும் நிறைய இருக்குது. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அச்சீவ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களே, இந்த ஸ்கூலோட மோட்டோ ஒன்று இருக்குல்ல, ட்ரீம், பிலீவ், அச்சீவ். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த சின்ன சின்ன ஆசைகள்லாம் வேண்டாம். இந்த இன்ஜினியர் ஆகணும், இந்த போலீஸ் ஆகணும், இதெல்லாம் ஓகே ஆசை தான். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் நிறைய புது புது விஷயங்கள் நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் கற்றுக்கணும், அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுங்க. இதெல்லாம் நடக்கும்னு நம்புங்க. நம்ம யார், நம்மளோட தகுதி என்ன, எங்கே இருக்கோம், அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் ஒன்று நினச்சி நான் நம்புகிறேன் இது நடக்கும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அதை இந்த ஸ்கூல் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். நான் இங்கே நிற்பேன்னு நான் நினைக்கல, இந்த மேஜிக்கை இந்த ஸ்கூல் எனக்கு நடத்தி கொடுத்துச்சு. அதே மாதிரி நீங்களும் நம்புங்க, உங்களை நம்புங்க, இந்த ஸ்கூல் அதுக்கான மேஜிக்கை ஒரு நாள் உங்களுக்கு புலியாட்டம் போன்ற நடனங்களை நம் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆடிட வருகிறார்கள். அதனை கண்டு ரசிப்போமா?
முதலாவதாக பள்ளியினுடைய தாளாளர் அருட்தந்தை கிஷோக் அவர்கள் சார்பாகவும் இங்கு வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள், வாழ்த்துறை வழங்கிய வட்டார கல்வி அலுவலர் திருமதி சரஸ்வதி அவர்கள் சார்பாகவும், நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவியாக இருந்து இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் சோஃபியா அவர்கள் சார்பாகவும், பரிசுகளை வழங்கிய முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும், பெற்றோர்கள் ஆகிய உங்கள் சார்பாகவும், குழந்தைகளுடைய சொந்தங்கள் ஆகிய உங்கள் அனைவர் சார்பாகவும், இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணி செய்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், இவ்வளவு நேரம் நம்மை தங்களுடைய திறமைகளால் நம்மை மகிழ்வித்த அனைத்து குழந்தைகளுக்கும், பரிசுகள் கல்வி பரிசு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் இவர்கள் அனைவர் சார்பாக முதலாவதாக மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு ஒரு பெரிய நீண்ட பாரம்பரியம் கொண்ட பள்ளியில் படிப்பதே ஒரு பெரிய பெருமை. 95 ஆண்டுகளை நிறைவு செய்து 96வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த பள்ளியில் நம்ம எல்லோருடைய பிள்ளைகளும் படிக்கின்றார்கள் என்றால் அது உண்மையிலேயே ஒரு பெரிய வரலாறு படைத்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய பிள்ளைகள். இந்த 96வது ஆண்டு விழாவிற்காக நல்ல ஒரு தயாரிப்பை பார்க்க முடிந்தது. ஒரு மாத காலமாக ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் அருட்சகோதரர்களும் பள்ளியினுடைய மாணவ செல்வங்களும் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்ததனால்தான் இந்த நிகழ்வானது இவ்வளவு நேரமும் சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய உழைப்பை, நீங்கள் கொடுத்த அந்த கடின உழைப்பை, நீங்கள் செலவிட்ட அந்த நேரத்தை நான் மனதார பாராட்டுகின்றேன். ஆசியுரை வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே குழந்தைகள் ஆகிய உங்களிடத்திலும் பெற்றோரிடத்திலும் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வேண்டுகோள், நல்ல ஒரு முன்னுதாரணம். இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவி, உண்மையிலே நல்ல நம்மை தொடக்கூடிய விதத்தில் அவருடைய அந்த உரை அமைந்திருந்தது. உங்களிடத்தில் நிறைய திறமைகளை பார்க்க முடிந்தது. மாணவர்களிடத்தில் நல்ல பேசக்கூடிய திறன், ஆங்கிலத்தில் பேசக்கூடிய திறன், நடிக்கக்கூடிய திறன், ஆடக்கூடிய திறன், பாடக்கூடிய திறன், எல்லா திறமைகளும் உங்களிடத்தில் இருக்கிறது. உண்மையிலேயே இறைவன் உங்கள் எல்லோரையும் நிறைய திறமைகளை, பல்வேறு திறமைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார். அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் இந்த திறமை, இந்த தொடக்க கல்வி பயிலக்கூடிய இந்த நிலையோடு மட்டும் இருந்து விடக்கூடாது. இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு அம்மா அவங்களுடைய குழந்தை ஆடுன்னு அவ்வளோ ஒரு உற்சாகம் படுத்தினாங்க. சந்தோஷம், பெருமையாக இருந்தது. இதே உற்சாகம் உங்களுடைய குழந்தைகள் இந்த தொடக்க நிலையை கடந்த பிறகும் உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன திறமை இருக்கிறது, கடவுள் தந்திருக்கின்ற அந்த சிறப்பு திறமை என்ன என்று தெரிந்து கொண்டு தொடர்ந்து உற்சாகம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய இந்த அக்கறை அவளுடைய தொடக்க நிலையில், இந்த 5ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர்றது, அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு சின்ன சின்ன கலைகளையும் திறமைகளையும் அறிமுகப்படுத்துவது சந்தோஷம். ஆனால் அதற்கு பிறகும் இந்த அக்கறை, நம்முடைய குழந்தைகள் மீது நாம் வைத்திருக்கின்ற அந்த அக்கறை தொடர வேண்டும். இது பெற்றோருக்கு நான் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள். இது நாம் செய்ய தவறுகின்றோம். இரண்டாவதாக குழந்தைகள், இந்த நிகழ்வுக்கு உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களை அழைத்த பொழுது நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? நான் வாரேன் அப்படின்ட்டு ஆர்வத்தோடு போட்டி போட்டு கொண்டு வந்திருப்பீங்க. சரியா? நிறைய பேருக்கு இதில் பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம். ஆனால் இதை கடந்த பிறகு, இந்த பள்ளியை, இந்த தொடக்க கல்வி நிறைவு செய்து நீங்கள் கடந்து சென்ற பிறகும் அதே ஆர்வம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் வெகுவாக இந்த நம்முடைய அந்த கலாச்சாரம், நாம் பயன்படுத்துகின்ற அந்த செல்போன், நாம் பார்க்கின்றவைகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை, நம்முடைய திறமைகளை வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வருகிறது. எனவே தயவு செய்து குழந்தைகளை, இப்பொழுது உங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கிறதோ, எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுக்க வேண்டும், ஆசிரியர் என்னை எல்லா போட்டிகளுக்கும் என்னை அழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் இருக்கிறதோ, இதே ஆர்வம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்க வேண்டும். அது இருக்கின்ற பொழுது நிச்சயம் இன்றைய சிறப்பு விருந்தினரை போல நீங்களும் சாதனை படைக்க முடியும். நீங்களும் ஒரு நாள் இதே மேடையில் நின்று
உங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். எனவே அந்த வாழ்வு, அந்த வாய்ப்பு, அந்த உற்சாகம், தானாக முன்வந்து திறமைகளை வளர்க்கக்கூடிய அந்த தைரியம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசித்து என்னுடைய ஆசியுரையை நிறைவு செய்கின்றேன். மாறாக அவை வெற்றியின் படிக்கட்டுகள் என்பதை தங்களின் நடன மூலம் தெரியப்படுத்த வருகிறார்கள் எம் அன்பு தோழர்கள். போராட்டம் ஏமாற்றம் நம்மோட தப்பில்லடா. இனி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நாளைதான் என்னாகும் பார்ப்போமே. அட உண்டு உண்டு வெற்றி உண்டு காலம்தான் கைகூடும் வெல்வோமே. விதைகளாய் விழுந்த நாம் மரங்களாய் முளைக்கலாம். அடி வாங்காத பாறைகள் சிற்பங்கள் ஆகாத தோல்விக்கு அஞ்சாத முன்னேறடா. உள்ளாலே உள்ளாலே சொக்கால துண்டில்லடா. போராட்டம் ஏமாற்றம் நம்மோட தப்பில்லடா. இனி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நாளைதான் என்னாகும் பார்ப்போமே. அட உண்டு உண்டு வெற்றி உண்டு காலம்தான் கைகூடும் வெல்வோமே. விதைகளாய் விழுந்த நாம் மரங்களாய் முளைக்கலாம். அடி வாங்காத பாறைகள் சிற்பங்கள் ஆகாத தோல்விக்கு அஞ்சாது முன்னேறடா. உள்ளால உள்ளால சொக்காலது இல்லடா. போராட்டமே மாற்றும் நம்மோட தப்பில்லடா. பூவெல்லாம் விழித்து காலை பனியில் குளித்து வா என்று அழைக்கும். சோலை கண்டால் சந்தோஷம் உண்டு. பொன் மாலை பொழுதில் பிள்ளை போல முகத்தில் கை வைத்து வருடும். தென்றல் காற்றில் சந்தோஷம் உண்டு. ஈரமலையில் சந்தோஷம் உண்டு. ஆடுமலையில் சங்கீதம் உண்டு. கேட்டு முடிந்தால் பேரின்பம் உண்டு. கேட்டு பார்ப்போப்பா இவையெல்லாம் இலவசம் பரவலாம் பரவசம். உள்ளாலே உள்ளாலே சொக்காலே துண்டில்லடா. போராட்டமே மாற்றம் நம்மோட தப்பில்லடா. நம்மோட தப்பில்லடா. உலகம் சோகம் இல்லா மனமும் நீரில்லா கடலும் இல்லை இல்லை எங்கேயும் இல்லை. வா நண்பா உழைக்க ஏதும் இல்லை இழக்க. ஏராளம் ஜெயிக்க வேர்வை என்றும் வீணாவதில்லை. கவலை என்றால் நம் காது கீழே. கனவு என்றால் நம் கண்ணின் உள்ளே. வெற்றி என்றால் நம் தோளின் மேலே. வெளிச்சமே விழியிலே விடியலே அருகிலே. உள்ளாலே உள்ளாலே சொக்காலே துண்டில்லடா. போராட்டம் ஏமாற்றம் நம்மோடு தப்பில்லடா. இனி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நாளைதான் என்னாகும் பார்ப்போமே. அட உண்டு உண்டு வெற்றி உண்டு காலம்தான் கைகூடும் வெல்வோமே. விதைகளாய் விழுந்த நாம் மரங்களாய் முளைக்கலாம். அடி வாங்காத பாறைகள் சிற்பங்கள் ஆகாத தோல்விக்கு அஞ்சாது முன்னேறடா. உள்ளால உள்ளால சொக்காலது இல்லடா. போராட்டமே மாற்றும் நம்மோட தப்பில்லடா. எம் நன்றி. எம் அழைப்பினை ஏற்று இவ்விழா மகிழ்வினில் கலந்து தலைமை தாங்கி பரிசுகள் வழங்கி நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ந்து
சிறப்பான தலைவர் உரையாற்றி எம்மை மகிழ்வித்த எம் பள்ளியின் முன்னாள் மாணவியும் இந்நாளில் சிறந்த வழக்கறிஞராக பணிபுரியும் திருமதி சோபியா பிரேம்குமார் அவர்களுக்கு எம் நன்றி. வளமான கல்வி வையகமெங்கும் கிடைத்திட வேண்டும் என்ற நோக்கில் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வகையில் காலம் நேரம் பாராமல் கடமை உணர்வோடு சிறப்பாக பணியாற்றும் வேளையிலும் தன் பொன்னான நேரத்தை ஒதுக்கி விழாதனில் முன்னிலை வகுத்து சிறப்பித்து தந்த தூத்துக்குடி நகர்ப்புற வட்டார கல்வி அலுவலர் திருமதி சரஸ்வதி அவர்களுக்கு எம் நன்றி. சொல்லிலே அமைதி, செயலிலே வேகம், வழிகாட்டுதலில் நல் வழிகாட்டி என்ற நோக்கினில் எம் பள்ளிக்கு வருகை புரிந்து இவ்விழா சிறப்பாக நடைபெற தன் பங்களிப்பை வழங்கி சிறப்பித்த இணை பங்கு பணியாளர் அருள்பணி ரபிஸ்டன் அவர்களுக்கு எம் நன்றி. இக்கல்வி ஆண்டில் எம் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதல் இந்நாள் வரை பல உதவிகள் செய்து எமக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கி வரும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திருமதி ராணி சத்யராஜ் அவர்களுக்கும் நன்றி. பதவியும் ஆளுமையும் பெரிதல்ல, சிறப்பாக பணிபுரிவதுதான் பெரிது என்ற உயர்ந்த நோக்குடன் பணிகளை திறம்பட செய்து விழாதனில் செய்து வரும் எம் தாளாளர் தந்தை அருள்பணி கிஷோக் அவர்களுக்கும் எம் நன்றி. உழைப்போம், இறைவன் நமக்கு உயர்ந்த பலன் தருவார் என்ற உயர்ந்த நோக்குடன் எம் பள்ளியை வழிநடத்துவதோடு இவ்வாண்டு விழா சிறப்பாக நடைபெற பல திட்டமிடல்களை நடத்தி விழாதனை சிறப்பிக்க செய்த எம் பள்ளியின் தலைமை அன்னை அருள் சகோதரி அருள் இருதயமேரி அவர்களுக்கும் எம் உளமார்ந்த நன்றி. குழந்தைகளை உரிய நேரத்தில் பள்ளிக்கு அனுப்புவதோடு கல்வி கற்றால்தான் வாழ்வில் உயர முடியும் என்ற விதைதனை குழந்தைகளின் மனதில் விதைத்து பள்ளிக்கு அனுப்புவதோடு மட்டுமல்லாமல் விழா மகிழ்வினில் கலந்து சிறப்பித்த அன்பு பெற்றோர் அனைவருக்கும் எம் நன்றி. ஆன்மீக பணி, கல்வி பணி என அனைத்து பணிகளிலும் தம்மை ஈடுபடுத்தி சிறப்பாக செயல்படும் அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் பிற பள்ளிகளிலிருந்து பங்கேற்ற ஆசிரியர்களுக்கும் பாசமுடன் பங்கேற்ற பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் எம் நன்றி. மாணவர்களை கல்வி அறிவில் மட்டுமல்ல கலை அறிவிலும் வளர்க்கும் விதமாக அவர்களின் திறமைகளை மெருகேற்றி கலை நிகழ்ச்சிகளை தயாரித்து விழாதனை சிறப்பித்து தந்த எம் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை வானவில்லின் வண்ணங்கள் போல வாசமிகு மலர்களாய் விண்ணிலிருந்து இறங்கி வந்த நட்சத்திரங்களைப் போல கலை நிகழ்ச்சிகளில் ஜொலித்து நம்மை மகிழ்வித்த எம் மாணவ செல்வங்களுக்கும் எம் நன்றி. மீண்டும் ஒரு முறை விழாதனை சிறப்பித்தோருக்கும் சிறப்பிக்க வருகை புரிந்தோருக்கும் நன்றி பூக்களை உதிர்த்து தங்களின் நல்லாசிதனை தந்தமைக்கு நன்றி கூறி செய்வோம். அதனால் ஒரு நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டம் நமக்கு கிடைச்சிருக்கு. அவர்களுடைய குழுவினருக்கும் செல்வத்துக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய பங்கு இளைஞர்கள் எல்லாவற்றுக்கும் வந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு உதவி செய்யக்கூடிய சாத்ராக், ஜகவர், கிங், ஜெனிஷ் எல்லாருக்கும் உங்களுடைய குழுவினர் எல்லாருக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாட்டுப்பண். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय 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 हे
நன்றி நன்றி நன்றி.